வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம டாப் 15 பெஸ்ட் ஆல்பம்ஸ் ஆஃப் 2025 தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு லிஸ்ட்டை நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில திரைப்படங்களில் ஒரு பாட்டு நல்லாயிருக்கும், ஆனால் அந்த ஒரு பாட்டே தரமாக இருக்கும். ஆனால் ஒரு சில திரைப்படங்களில் கம்ப்ளீட் ஆல்பமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபீல் குட்டாகவே இருக்கும். ஸோ அதன் அடிப்படையில் கம்ப்ளீட் ஆல்பமாகவே நல்லா இருக்கக்கூடிய திரைப்படங்களை தான் நான் மேலே வச்சுருக்கேன். சரி வாங்க நண்பர்களே, டாப் 15 பெஸ்ட் ஆல்பம்ஸ் ஆஃப் 2025 போயிடுவோம். நான் தான் உங்கள் இந்த லிஸ்ட்ல 15th பிளேஸ்ல இருக்கக்கூடிய திரைப்படம் எதுன்னா, நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்களுடைய மியூசிக்ல வெளிவந்த குட் பேட் அக்லி திரைப்படம் தான். இந்த ஒரு திரைப்படத்துல ஏகப்பட்ட பாடல்கள் இருந்தாலுமே நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்கள் போட்டாரு அப்படின்னு சொல்றதுக்கு 3 பாட்டு தான் இருக்கு. அதுல ஒன்னு ரணகலம் அப்படிங்கிற இந்த சாங், அப்புறம் காட் பிளஸ் யூ அப்படிங்கிற சாங், அப்புறம் திரையரங்கம் சிதறட்டும் அப்படிங்கிற இந்த சாங். மொத்தமா 3 பாட்டு தான் நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்கள் போட்டிருக்காரு. மற்றதெல்லாம் ரீமிக்ஸு, விண்டேஜ் சாங்ஸு, இப்படி தான் இந்த படத்தை நிரப்பி வச்சிருப்பாங்கன்னே சொல்லலாம். ஸோ இந்த 3ல் எனக்கு பெட்டராக ஃபீல் ஆனது எது அப்படின்னா, ரணகலம் அப்படிங்கிற இந்த ஒரு சாங் தான். அந்த சாங்கில் வந்துட்டு நல்லாவே நம்ம அஜித் அவர்களை எலவேட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் லிரிக்ஸுமே வந்துட்டு பயங்கரமாக இருக்கும்னு சொல்லலாம். ஸோ மற்ற 2 சாங்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலாக ஆவரேஜாக தான் ஃபீல் ஆச்சு. அண்ட் இந்த திரைப்படத்தில் நிறைய வேரியேஷன்ஸ்லாம் காட்டியிருக்க மாட்டாங்க. அதாவது ஒரு லவ் சாங்கோ அல்லது அப்பா மகன் சாங்கோ, ஒரு சென்டிமெண்ட் சாங்கோ, இந்த மாதிரி நிறைய வேரியேஷன்ஸ்லாம் இருக்காது. நம்ம தல அஜித் அவர்களுக்கு வெறும் மாஸ் சீக்வன்ஸு, அந்த மாஸ் சாங் மட்டும்தான் இந்த திரைப்படத்தில் இருக்கும். ஸோ அதுவும் ஒரு சூப்பர் பெஸ்ட் சாங்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட முடியாது. ஸோ அதனாலே இந்த லிஸ்ட்டில் நம்ம குட் பேட் அக்லி திரைப்படத்தை நான் 15th பிளேஸில் வச்சுருக்கேங்க. அடுத்ததாக இந்த லிஸ்ட்டில் 14th பிளேஸில் இருக்கக்கூடிய திரைப்படம் எதுன்னா, மறுபடியும் நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்களுடைய மியூசிக்கில் வெளிவந்த வீரதீர சூரன் அப்படிங்கிற இந்த ஒரு திரைப்படம் தான். ஸோ இந்த ஒரு படத்துலையுமே கல்லூரும் காத்து ஏன் மேலே அப்படிங்கிற இந்த ஒரு சாங் ஒரு பயங்கரமாக ஹிட்டான ஒரு சாங் அப்படின்னே சொல்லலாம். அதையும் தாண்டி ஐலா அல்லேலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் இருக்கு. இது எனக்கு பர்சனலாக ரொம்பவுமே பிடிச்ச சாங். அதுவும் அந்த சாங்குக்கு நடுவில் வந்துட்டு திடீர்னு வீரதீர சூரன் படத்தோட டைட்டில் ட்ராக்லாம் போட்டு விட்டுருப்பாரு. அதெல்லாம் அல்டிமேட்டாவாக இருக்கும்னு சொல்லலாம். ஸோ இந்த 2 சாங்குமே இந்த திரைப்படத்தில் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதையும் தாண்டி ஆத்தி அடி ஆத்தி அப்படின்னு சொல்லிட்டு 3ஆவதாக ஒரு பாட்டு இருக்குது, ஒரு மேரேஜ் சாங்கு. பட் அதை கேட்குறப்ப எனக்கு பெருசாக வந்துட்டு ஃபீல் ஆகலை, ஒரு ஆவரேஜான ஃபீல் தான் கொடுத்துச்சு. பட் இந்த 2 சாங் நல்லாவே இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினாலேயே வீரதீர சூரன் திரைப்படத்தை இந்த லிஸ்ட்டில் நான் 14th பிளேஸில் வச்சுருக்கேங்க. அடுத்து 13th பிளேஸில் இருக்கக்கூடிய திரைப்படம் எதுன்னா, நம்ம சந்தோஷ் நாராயணன் அவர்களுடைய மியூசிக்கில் வெளிவந்த தலைவன் தலைவி அப்படிங்கிற இந்த ஒரு திரைப்படம் தான். ஸோ இந்த ஒரு திரைப்படத்துலையுமே அந்த பொட்டல முட்டாயே அப்படிங்கிற அந்த சாங் ஸோ பட்டி தொட்டி எங்கும் ஹிட்டான ஒரு சாங் அப்படின்னே சொல்லலாம். அதை தாண்டி ஆகாச வீரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் இருக்கு. எனக்கு பர்சனலாக அந்த ஒரு சாங் ரொம்பவுமே பிடிக்கும். கேட்கறக்கு ஒரு ஃபீல் குட்டாகவும் இருக்கும். அண்ட் அந்த சிச்சுவேஷனுக்குமே நல்லா பொருந்தி இருக்கும் அந்த சாங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த 2 சாங்கை தாண்டி இன்னும் 2 சாங்ஸுமே இருக்குது. மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் இருக்குது. அதுக்கப்புறமா செல்லக்கோளாரே அப்படிங்கிற ஒரு சாங்குமே இருக்குது. ஸோ இந்த 2 சாங்குமே ஒரு ஆவரேஜான சாங்ஸாக தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் அந்த பொட்டல முட்டாயே மற்றும் ஆகாச வீரன் இந்த 2 சாங்ஸுக்காகவே இந்த ஒரு திரைப்படத்தை இந்த லிஸ்ட்டை நான் 13th பிளேஸில் வச்சுருக்கேங்க. அடுத்ததாக 12th பிளேஸில் இருக்கக்கூடிய ஆல்பம் எதுன்னா, சீன் ரோல்டன் அவர்களுடைய மியூசிக்கில் வெளிவந்த டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படத்தினுடைய ஆல்பம் தான் இருக்குது. ஸோ இந்த படத்தில் வந்துட்டு கிட்டத்தட்ட 6 பாட்டு இருக்குது. நான் கவனிக்கவே இல்லை. இந்த வீடியோக்காக நான் எல்லா சாங்ஸும் கேட்டுட்டு இருக்கிறப்ப தான் இந்த படத்தில் 6 பாட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயமே எனக்கு தெரிஞ்சுது. அண்ட் ஒவ்வொன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபீல் கொடுக்குது. ஒவ்வொன்றுமே டிஃப்ரெண்ட்டான டோனில், டிஃப்ரெண்ட்டான வாய்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணியிருக்காங்க. எல்லா சாங்குமே நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ அதில் ஆச்சாலே அப்படிங்கிற அந்த ஒரு சாங்கு அது எல்லாருமே கேட்டிருப்பீங்க. அது வந்துட்டு படத்தினுடைய ஒரு மெயின் சாங் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் வாழ்ந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் இருந்துச்சு. அதை நான் இவ்வளோ நாள் கேட்கவே இல்லை. ஆனால் இப்போ கேட்டப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ ஒரு விண்டேஜ் ஃபீலை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட அந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் வந்துட்டு 2000s காலகட்டத்தில் வந்த மாதிரி தான் எனக்கு ஞாபகம். பட் இந்த படத்தில் இப்படி ஒரு பாட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயமே எனக்கு தெரியாது. பட் கேட்குறப்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா இரகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங்கு ஒரு சூப்பரான மெலோடி சாங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் முகைமலை அப்படின்னு சொல்கிற ஒரு சாங் இருந்துச்சு. அது ஒரு சூப்பரான ஒரு லவ் சாங் அப்படின்னே சொல்லலாம். அப்புறம் மனமே அப்படிங்கிற சாங்கு அதெல்லாத்தையுமே தாண்டி ஒரே வானம் அப்படிங்கிற ஒரு சாங்கு. ஸோ இதுதான் இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸில் வந்த அந்த ஒரு சாங்கு. ஸோ நிஜமாலுமே ஒரு ஃபீல் குட் சாங்காகவே இது இருந்துச்சு. ஸோ இவ்வளோ நாள் டூரிஸ்ட் ஃபேமிலி ஒரு நல்ல திரைப்படம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஆனால் அந்த ஆல்பம் கம்ப்ளீட்டாகவே ஒரு நல்ல ஆல்பம் அப்படிங்கிற விஷயம் இப்போ தான் எனக்கே தெரிய வந்துச்சு.
அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோருமே இந்த திரைப்படத்தில் அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவ்வளோ சூப்பராகவே போட்டிருப்பாங்க. ஸோ இவ்வளோ அழகான சாங்ஸ் எல்லாம் இவ்வளோ நாள் நம்ம கவனிக்காமே விட்டுருக்கோம் அப்படின்னு தாங்க சொல்லணும். ஸோ இதனாலே இந்த ஒரு திரைப்படத்திற்குனா 12th பிளேஸை கொடுத்துருக்காங்க. அடுத்து 11th பிளேஸில் இருக்கக்கூடிய ஆல்பம் எது அப்படின்னா நம்ம ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய மியூசிக்கில் வெளியே வந்த காதலிக்க நேரமில்லை அப்படிங்கிற இந்த ஒரு திரைப்படத்துடைய ஆல்பம் தான். ஸோ ஒன் ஆஃப் த அண்டர் ரேட்டட் ஆல்பம் அப்படின்னே சொல்லலாம் 2025. ஏன்னா இந்த திரைப்படத்தில் என்ன பாட்டு உங்களுக்கு தெரியும்னு கேட்டால் எல்லாரும் சொல்கிறது என்னை இழுக்குதடி அப்படிங்கிற இந்த ஒரு பாட்டு தான். ஸோ இது நல்லா தான் இருக்கும், நல்லா ஃபேமஸுமே ஆச்சு. ஆனால் இதை தாண்டி பேபி சிக்கி சிக்கின்னு சொல்லிட்டு ஒரு சாங் இருக்குது. நம்ம ஸ்ரேயா கோஷல் அவர்கள் இந்த பாட்டை பாடியிருப்பாங்க. ஒன் ஆஃப் த அண்டர் ரேட்டட் சாங் அப்படின்னே சொல்லலாம். அதாவது அந்த சுச்சுவேஷனுக்கு அந்த சாங் வந்துட்டு அவ்வளோ சூப்பராகவுமே இருக்கும், கேட்கறதுக்குமே நல்லா இருக்கும் அந்த சாங் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா லாவெண்டர் நேரமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங், அது ஒரு நல்ல சாங் அப்படின்னு சொல்லி ஆகணும். அதுக்கப்புறமா முவேலோ அப்படிங்கிற ஒரு சாங் இருக்கு, அது நம்ம ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய பையன் தான் பாடியிருப்பாரு, அதுவுமே ஒரு நல்ல சாங் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் இட்ஸ் அ பிரேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் இருக்குது, அது ஒரு ஆவரேஜான ஒரு சாங் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மொத்த ஆல்பமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த இழுக்குதடி அது ரொம்ப ஃபேமஸான ஒரு சாங்கு. அதை தாண்டி இந்த பேபி சிக்கி சிக்கி சாங் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த சாங்ஸ் எத்தனை பேர் கேட்டிருப்பீங்கன்னு தெரியல, பட் ஒரு அண்டர் ரேட்டடான ஒரு ஆல்பமாகத்தான் இருக்குது. ஸோ அதனாலே இந்த லிஸ்ட்டில் வந்துட்டு இதுக்கு நான் 11th பிளேஸை கொடுத்துருக்கேங்க. சரி, இப்போ நம்ம டாப் 10க்குள்ளே வந்தாச்சு. 10th பிளேஸ் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆல்பம் எதுன்னா நம்ம அனிருத் அவருடைய இசையில் வெளிவந்த விடாமுயற்சி திரைப்படத்தினுடைய ஆல்பம் தான். ஸோ இந்த திரைப்படத்தில் மொத்தமாகவே 3 சாங்ஸ் தான், 3மே அல்டிமேட்டான சாங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த சவாடிகா அப்படிங்கிற அந்த ஒரு சாங் அது எந்த அளவுக்கு ஃபேமஸான ஒரு சாங்னு எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறமா பத்திக்கிச்சு சாங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிப்பீட் மோடில் எவ்வளோ வாட்டி வேணால் கேட்கலாம், போர் அடிக்கவே அடிக்காது. அப்பேற்பட்ட ஒரு எலவேஷன் சாங்கு, அதுவும் நம்ம ஏகே அவர்களுடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸோட அந்த பத்திக்கிச்சு சாங் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக ஆப்டாக வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆகிருக்கும். ஸோ இது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு சாங் அப்படின்ட்டு நான் சொல்லி தான் தெரியணும்னு அவசியமே கிடையாது. அண்ட் இந்த படத்தில் இன்னொரு 3வது சாங், அது வந்துட்டு ஒரு அண்டர் ரேட்டடான சாங்காக தான் இருக்குது. அது வந்துட்டு தனியே தள்ளாடி போகிறேன் அப்படிங்கிற ஒரு சாங்கு. அந்த சுச்சுவேஷனுக்கு அந்த மியூசிக்கு ப்ளஸ் நம்ம அஜித் அவர்களுடைய எக்ஸ்பிரஷன்ஸு அதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக அமைஞ்சிருக்கும் அந்த படத்தில். பட் இந்த ஒரு சாங்குமே வந்துட்டு யாருமே கண்டுக்கல. லியோ படத்தில் கூட அந்த அன்பெனும் அப்படிங்கிற சாங் எப்படி இருக்கும் அதை கூட ஓரளவுக்கு ரீச் பண்ணாங்க. பட் இந்த தனியே அப்படிங்கிற இந்த சாங்கை வந்துட்டு பெருசாக யாருமே கண்டுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ 3 பாட்டு கொடுத்துருப்பாரு, 3மே ஒரு அல்டிமேட்டான சாங்ஸாக இருந்திருக்கும். இன்னும் ஒரு 2 பாட்டு கொடுத்துருந்தாருன்னா இந்த படத்தை தூக்கி நான் இன்னும் மேலே போட்டிருப்பேன். பட் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி ஆல்பமும் சரி ரொம்ப சூப்பராக அமைஞ்ச நம்ம விடாமுயற்சி திரைப்படத்திற்கு இந்த லிஸ்ட்டில் 10th பிளேஸை நான் கொடுத்துருக்கேங்க. அடுத்ததாக இந்த லிஸ்ட்டில் 9வது இடத்தை பிடிச்சிருக்கக்கூடிய ஆல்பம் எதுன்னா நம்ம லியோன் ஜேம்ஸ் அவருடைய மியூசிக்கில் வெளியே வந்த டிராகன் திரைப்படம் தான் இருக்கு. இந்த டிராகன் படத்தை பத்திலாம் நான் பேச வேண்டியதே இல்லை. 6 பாட்டு இருக்கு, 6மே தரமான பாடல்கள் அப்படின்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரைஸ் ஆஃப் த டிராகன் அப்படிங்கிற சாங். அந்த சாங் வந்துட்டு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், அதாவது டான் மாதிரி காலேஜில் சுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு எப்படிப்பட்ட ஒரு மியூசிக்கை போட்டால் சூப்பராக இருக்குமோ அவ்வளோ சூப்பராக போட்டிருப்பாரு அந்த மியூசிக்கை. அதுக்கப்புறம் ஏண்டி விட்டு போனேன் அப்படிங்கிற அந்த சாங் நம்ம எஸ்டிஆர் அவர்களுடைய வாய்ஸில் அவ்வளோ சூப்பரான ஒரு லவ் பிரேக்கப் சாங் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வழித்துணைய இந்த சாங்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எத்தனை பேருடைய ஃபேவரட் லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே முடியாது. அவ்வளோ சூப்பரான ஒரு சாங் தான் இந்த வழித்துணைய அப்படிங்கிற சாங். அதுக்கப்புறம் மாட்டிக்கினாரு ஒருத்தர் அப்படிங்கிற அந்த ஒரு சாங்கு, இதுவுமே வந்துட்டு வந்தப்போ ரொம்ப சூப்பராகவே வந்துட்டு பார்த்தோன்னா ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் மனமே மனமே அப்படிங்கிற இந்த ஒரு சாங்கு, ஸோ இதுவுமே கேட்கறக்குமே ஒரு நல்ல ஃபீல் குட்டாகவும் இருக்கும். அண்ட் ஃபைனலாக இறைவா அப்படிங்கிற அந்த சாங்கு, அந்த சிச்சுவேஷனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ட்ரெண்ட் ஆச்சு. அடுத்தவன் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு நம்ம மட்டும் எப்படா சந்தோஷமாக வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவ்வளோ சூப்பராக அந்த சாங்கை போட்டிருப்பாங்க. ஸோ ஆக மொத்தத்தில் ஒரு 6 சாங் இருக்குது, 6மே வந்து பார்த்தீங்கன்னா தரமாக கொடுத்துருப்பாரு நம்ம லியோன் ஜேம்ஸ் டிராகன் திரைப்படத்தில். அதுக்கேற்ற மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோருமே ரொம்ப சூப்பராகவே போட்டிருப்பார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனாலே இந்த லிஸ்ட்டில் இந்த திரைப்படம் 9th பிளேஸை பிடிச்சிருக்குங்க. அடுத்ததாக 8th பிளேஸை பிடிச்சிருக்கக்கூடிய ஆல்பம் எதுன்னா நம்ம அனிருத் அவர்களுடைய மியூசிக்கில் வெளிவந்த மதராசி திரைப்படத்தினுடைய ஆல்பம் தான் இருக்குது. ஸோ இந்த படத்துலையுமே சலம்பல சாங், அந்த சாங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லவ் ஃபெயிலியர் சாங்கு, பட் அவ்வளோ வைபாக வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாரு நம்ம அனிருத் அவர்கள். அதுக்கப்புறம் வலிறேன் அப்படிங்கிற இந்த ஒரு சாங்கு, இதுவுமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான வைப்ல நம்ம அனிருத் அவர்கள் போட்டிருப்பாரு. அண்ட் என்னுடைய பர்சனல் ஃபேவரட் தங்கப்பூவே அப்படிங்கிற இந்த ஒரு சாங்கு அல்டிமேட்டான ஒரு சாங் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் பர்டிகுலராக இந்த போர்ஷன் எனக்கு அவ்வளோ பிடிக்கும்.
உயிரே நீதானே நான் வாழும் தனி உலகே. அப்புறம் உனது எனது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லவ் சாங் இருக்குது, அதுவுமே அல்டிமேட்டாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் உசுர உறவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோக பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தில் இருக்குது. ஸோ அந்த பாட்டு மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் ஆவரேஜாக ஃபீல் ஆச்சு. மற்ற பாட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபேவரட்டான ஒரு பாட்டாக தான் இந்த மதராசி திரைப்படத்தில் இருக்குன்னே சொல்லலாம். அண்ட் இந்த படத்தினுடைய பேக்ரவுண்ட் மியூசிக்கு அதெல்லாம் வந்துட்டு அல்டிமேட்டாக இருக்கும். அதுவும் கன் கல்ச்சர் பீஜம்னு ஒன்று போட்டிருப்பாங்க, அதெல்லாம் அல்டிமேட்டாக போட்டிருப்பாரு நம்ம அனிருத் அவர்கள். ஸோ அதனாலே இந்த ஒரு லிஸ்ட்டில் நம்ம மதராசி திரைப்படத்தை நான் 8th பிளேஸில் வச்சுருக்கேங்க. அடுத்து 7th பிளேஸில் இருக்கக்கூடிய ஆல்பம் எதுன்னா நம்ம நிவாஸ் கே பிரசன்னா அவர்களுடைய மியூசிக்கில் வெளிவந்த பைசன் திரைப்படத்துடைய இந்த ஒரு ஆல்பம் தான். ஸோ இந்த திரைப்படத்தில் 2 பாட்டு பயங்கர ஃபேமஸ் ஆச்சு. ஸோ அதில் வந்துட்டு தீக்கொளுத்தி அப்படிங்கிற அந்த சாங்கு ஸோ தாறுமாறான ஒரு சாங் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் முக்கியமாக இந்த ஒரு ஃப்ளூட் பீஜம் எல்லாரையுமே ரொம்ப அட்ராக்ட் பண்ண ஒரு பீஜம்னு சொல்லி ஆகணும். அதே மாதிரி ரெக்க ரெக்க அப்படிங்கிற இந்த ஒரு சாங்கு ஒரு டாப் நாச்சான மோட்டிவேஷனல் சாங் அப்படின்னே சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு 2025 பெஸ்ட் மோட்டிவேஷனல் சாங்கு அந்த சாங்கு தான் சொல்லி ஆகணும். அடுத்து வந்துட்டு ஒரு அண்டர் ரேட்டடான சாங் காலமாடன் கானம் அப்படின்னு சொல்ற ஒரு சாங் இருக்கு. ஸோ அதை வந்துட்டு அந்த படத்தோட சிச்சுவேஷனோட ஒட்டி பார்க்குறப்போ அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அந்த 2 சாங்ஸ் அளவுக்கு இந்த சாங் வந்துட்டு அவ்வளோ ஃபேமஸ் ஆகல, பட் ஒரு சூப்பரான சாங், ஒரு அண்டர் ரேட்டடாக இந்த ஆல்பமில் இருக்குன்னு சொல்லி ஆகணும். அதுக்கப்புறம் சீனிக்கல் அப்படிங்கிற ஒரு சாங் இருக்கு, அதுவுமே ஒரு சூப்பரான சாங். ஆனால் பெருசாக யாருமே கண்டுக்காம தான் இப்போ வரைக்குமே இருக்காங்க. பட் அதுவுமே மூவியோட வச்சு பார்க்குறப்போ சூப்பராக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி தென்னாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் இருக்கு. அந்த சாங் வந்துட்டு இந்த 2000ஸ்லாம் ஓப்பனிங் சாங்லாம் எப்படி இருக்கும், லைக் ஒரு கிராமத்தில் வந்துட்டு நம்ம ஹீரோலாம் வந்துட்டு நார்மலாக கேஷுவலாக டான்ஸ் ஆடினாங்க அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு மூடில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டு, அதுவுமே கேட்கறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும்னு சொல்லலாம். ஸோ இந்த பைசன் திரைப்படத்துடைய ஆல்பமே கம்ப்ளீட்டாகவே எல்லா சாங்ஸுமே சூப்பரான பாடல்களாக தான் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அதனாலே இந்த லிஸ்ட்டில் நான் இந்த திரைப்படத்தை 7th பிளேஸில் வச்சுருக்கேங்க. அடுத்து 6th பிளேஸில் இருக்கக்கூடிய ஆல்பம் எதுனா யாருமே எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க, நம்ம விஜய் ஆண்டனி அவர்களுடைய மியூசிக்கில் வெளிவந்த மதகஜ ராஜா திரைப்படத்தினுடைய இந்த ஒரு ஆல்பம் தான். ஸோ இந்த படத்தில் மொத்தமாகவே 4 பாட்டு தான். அதில் அந்த சிக்கு புக்கு சிக்கு ரயில் வண்டி அந்த சாங்கை வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்போவோ வந்த பாட்டு, எனக்கு இந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே தெரியாது. தியேட்டரில் பார்க்குறப்போ எனக்கு அவ்வளோ சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு, டே இது இந்த படம் தானாடா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ ஒரு கிராமத்து பாடல், அவ்வளோ அருமையான ஒரு பாட்டு அந்த பாட்டு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி அதை விட எனக்கு ஒரு படி மேலே பிடிச்ச ஒரு பாட்டு எதுன்னா தும்பைக்கு தும்பை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் இருக்கும். நம்ம விஜய் ஆண்டனி அவர்களுடைய வாய்ஸில் அந்த சாங் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த அட்ரட்ரா நாக்கு முக்கா மக்காயலா இதெல்லாம் ஃபேமஸ் ஆன அளவுக்கு இந்த தும்பைக்கு தும்பை சாங் வந்துட்டு அவ்வளோக்கா ஃபேமஸ் ஆகலை. ஆனால் அதுக்கு ஈக்குவலான வைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு பாட்டு தான் இந்த சாங் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் டியர் லவ்வர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் இருக்குது, அது நம்ம விஷால் அவர்கள் பாடியிருப்பார். ஸோ அந்த ஒரு சாங் வந்துட்டு நல்லா தான் இருக்கும், டியூனாலாம் நல்லா இருக்கும். ஆனால் நம்ம விஷால் அவர்கள் பாடாமல் இருந்திருந்தாருன்னா, ஒரு நல்ல சிங்கர் பாடியிருந்தாருன்னா இன்னும் சூப்பராகவே அந்த சாங் இருந்திருக்குமோன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. பட் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த வைதிஸ் கொலவரி சாங் அந்த டைமில் ட்ரெண்ட் ஆச்சு, அதாவது இங்கிலீஷில் ஒரு பாட்டு பாடி வேர்ல்டு ஃபுல்லாக ட்ரெண்ட் ஆச்சு. ஸோ அதுக்கு ஈக்குவலாக நம்மளும் ஒரு பாட்டு கொடுக்கணும்னு போடப்பட்ட பாட்டு தான் இது. ஸோ இது நம்ம விஷால் அவர்கள் பாடி ட்ரெண்ட் ஆகும்னு எதிர்பார்த்தாங்க, பட் ட்ரெண்ட் ஆகலை பெருசாக. அதுக்கப்புறம் சற்று முன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடலுமே இருக்குது, ஒரு லவ் சாங்கு. அது வந்துட்டு ஒரு ஆவரேஜான சாங் தான். பட் இருந்தாலுமே தும்பைக்கு தும்பை அப்படிங்கிற அந்த சாங்கும் சிக்கு புக்கு சிக்கு ரயில் அந்த சாங்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஒரு ஃபேவரட்டான சாங் எனக்கு. ஸோ அந்த 2 சாங்குக்காக தான் இந்த லிஸ்ட்டில் இந்த திரைப்படத்துக்கு நான் 6th பிளேஸே கொடுத்துருக்கேங்க. அடுத்து 5th பிளேஸில் இருக்கக்கூடிய ஆல்பம் எதுன்னா நம்ம சாய் அபியங்கர் அவர்களுடைய மியூசிக்கில் வெளிவந்த டியூட் திரைப்படத்தினுடைய இந்த ஆல்பம் தான். ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஊரும் பிளட் அந்த சாங் வந்துட்டு எவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். அதுவும் இல்லாமல் பேக்ரவுண்ட் ஸ்கோரில் தான் வந்துட்டு ஊரும் பிளட்டையே திருப்பி திருப்பி போட்டிருப்பாரே தவிர சாங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கிட்டத்தட்ட 5 பாட்டு இருக்குது இந்த திரைப்படத்தில். ஸோ ஃபஸ்ட்டு சிங்காரி அப்படிங்கிற அந்த ஒரு சாங்கு, ஸோ ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் ஆனாலுமே கேட்க கேட்க ரொம்ப அடிக்டிவான ஒரு சாங்காக தான் இந்த சாங் எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் இந்த ஜென்சி கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு புது ட்ரெண்ட்லையுமே அந்த ஒரு சாங் அமைஞ்சது அப்படின்னே சொல்லலாம். அடுத்தது வந்துட்டு நல்லா இருப்போம் அப்படிங்கிற அந்த சாங் ரொம்ப ரொம்ப வந்துட்டு ஒரு எமோஷனல் சாங் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது ரிலீஸ் ஆனப்போ நான் கண்டுக்கவே இல்லை, ஆனால் இந்த படத்தோட பார்க்குறப்ப அந்த எமோஷனல் கனெக்டோட பார்க்குறப்ப இந்த சாங் எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு. பார்க்காம பேசாம சேராம போனா
அதாவது ஒன்றுமே இல்லைங்க, ஒரு படத்தில் ஒரு நல்ல சுச்சுவேஷன் அமைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த சுச்சுவேஷனை கேரி பண்ணுற அளவுக்கு அந்த மியூசிக் இருந்துருச்சுனாவே போதும், அந்த படம் பார்த்து முடிச்சக்கப்புறம் அந்த சாங்குக்கு நாம் அடிக்ட் ஆயிரும். அப்படிங்கிறதுல ஒரு நல்ல உதாரணம் இந்த நல்லா இருப்போம் அப்படிங்கிற சாங்கை சொல்லலாம். அடுத்தது வந்துட்டு கண்ணுக்குள்ள அப்படிங்கிற இந்த ஒரு சாங்கு, இதுவுமே ஒரு சூப்பரான எமோஷனலான ஒரு சாங் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் யூமா பைபே பைபேசா அப்படிங்கிற இந்த ஒரு பாட்டு, ஸோ இது வந்துட்டு அந்த டியூடு, அதாவது ஒரு ஜாலியாக கெத்தா சுற்றிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தன் அவன் எப்படி இருப்பான் அவனுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பீஜமாக இந்த யூமா பைபே பைபேசா சாங் இருந்துச்சு. அண்ட் ஃபைனலாக ஊரும் பிளட் பற்றி நாம சொல்ல வேண்டியதே இல்லை. ஸோ அந்த ஒரு பாட்டிலே நிறையா வெரைட்டிஸ் காட்டியிருப்பாரு நம்ம சாய் அபியங்கர் அவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி 5 பாட்டு இந்த திரைப்படத்தில் இருக்குது. 5மே ஒவ்வொரு வெரைட்டியில் இருக்கும், ஒவ்வொரு எமோஷனை கேரி பண்ணும். ஸோ அதனாலே இந்த ஒரு ஆல்பம்க்கு நான் வந்துட்டு 5th பிளேஸை கொடுத்துருக்கேங்க. அடுத்து 4th பிளேஸில் இருக்கக்கூடிய ஆல்பம் எதுன்னா நம்ம அனிருத் அவர்களுடைய மியூசிக்கில் வந்த கூலி திரைப்படத்துடைய ஆல்பம் தான். ஸோ நம்ம தலைவர் படம் எப்போ இருந்தாலும் நம்ம அனிருத் அவர்கள் சம்பவம் பண்ணியிருக்க தான் போகிறாரு. ஸோ அதே மாதிரி கூலிலையுமே ஒரு நல்ல சம்பவத்தை பண்ணாருன்னே சொல்லலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் சிக்கிட்டு வைப் அப்படிங்கிற இந்த ஒரு சாங்கு ஒரு மாசான வைப்பை கொடுக்காது, ஒரு கூலான வைப்பை இந்த சாங் கொடுத்துச்சுன்னே சொல்லலாம். பம்புக்கு நீயா இழுக்காத என்கிட்ட மோதி எடுக்காத. அதுக்கப்புறமா மோனிகா சாங், இந்த திரைப்படத்தில் இந்த பாட்டு தேவையே இல்லை, சுச்சுவேஷன் சுத்தமாக இல்லை, இருந்தாலுமே இந்த பாட்டு அவ்வளோ வைபாக நமக்கு இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த சாங் வந்தப்போ எங்கே பார்த்தாலும் மோனிகா, எதில் பார்த்தாலும் மோனிகா அப்படின்னு தான் இருந்துச்சுன்னே சொல்லலாம். அடுத்தது வந்துட்டு அரங்கம் அதிரட்டுமே அப்படிங்கிற இந்த சாங்கு, ஸோ நம்ம தலைவருக்கு எப்பேற்பட்ட ஒரு எலவேஷன் சாங் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லி தெரியணும்னு அவசியமே இல்லை, அவ்வளோ சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் போட்டிருப்பாரு நம்ம அனிருத் அவர்கள். அடுத்தது வந்துட்டு மாப்ஸ்டா அப்படிங்கிற இந்த ஒரு சாங்கு செம்ம ஸ்டைலிஷான ஒரு சாங் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் அந்த ஸ்டார்டிங் பீட்டே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்டைலிஷாக இருக்கும். அந்த அரங்கம் அதிர விசிலு பறக்கவே அப்படிங்கிற சேம் லிரிக்ஸ் இந்த பாட்டில் யூஸ் பண்ணியிருந்தாலுமே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரு இங்கிலீஷ் ரேப் மாதிரி ஒரு செக்மெண்ட் வரும், அது அவ்வளோ சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா நம்ம நாகார்ஜுன அவர்களுக்காக ஐ எம் தி டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் போட்டிருப்பாரு, தரமான ஒரு சம்பவம் அந்த சாங் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ ஃபைனலாக வந்துட்டு உயிர் நாடி நண்பனே அப்படிங்கிற ஒரு சாங் போட்டிருப்பாரு. இது வந்துட்டு ரொம்ப சூப்பரான ஒரு சாங் அப்படின்னு சொல்லிட முடியாது, பட் ஒரு நல்ல சாங் அப்படிங்கிற ரேஞ்சில் இது இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஜெயிலர் திரைப்படத்தில் போட்ட சேம் ஆல்பம் மாதிரி தான் கூலியுமே ஃபீல் ஆகும். அதில் அந்த ரத்தமாறு அப்படிங்கிற சாங் அளவுக்கு இந்த உயிர் நாடி சாங் வந்துட்டு வரல அப்படிங்கிறது தான் உண்மை. இதுக்கு முன்னாடி பார்த்த படங்களோட இந்த ஒரு படத்தை கம்பேர் பண்ணுறப்போ அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரு சாங்ஸ் எல்லாத்தையும் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ 4th பொசிஷனுக்கு இது ஒர்த்தான ஒரு படம் அப்படின்னு தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனாலே இந்த லிஸ்ட்டில் இதை 4th பிளேஸில் நான் வச்சுருக்கேங்க. அடுத்தது 3rd பிளேஸில் இருக்கக்கூடிய திரைப்படம் எதுன்னா நம்ம சந்தோஷ் நாராயணன் அவர்களுடைய மியூசிக்கில் வெளிவந்த ரெட்ரோ திரைப்படத்தினுடைய இந்த ஆல்பம் தான். ஸோ இந்த படத்தில் தி ஒன் அப்படிங்கிற அந்த சாங்கு எப்பேற்பட்ட ஒரு பாட்டு நான் சொல்லி தெரிய வேண்டியதே இல்லை. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு மூடில் டிஃப்ரெண்ட்டான வைப்பில் நம்ம இது வரைக்கும் பாட்டே கேட்டிருக்க மாட்டோம். அப்படியாப்பட்ட ஒரு பாட்டு தான் இந்த தி ஒன் அப்படிங்கிற சாங். ஒரு தீயில சொல்லெடுத்து ஒளி போடுற கையெழுத்து அன்னொருவ வந்திருக்காடு. அதே மாதிரி கனிமா அப்படிங்கிற இந்த சாங்கு, ஸோ இந்த சாங்கை வந்ததும் தான் வந்துச்சு, எல்லா பக்கமும் கனிமா பற்றியே தான் பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த சாங் ஒரு பயங்கர ட்ரெண்டிங்கில் இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் கண்ணாடி பூவே, இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரான ஒரு சாங்கு. ஸோ லவ் ஃபெயிலியரான எல்லா பசங்களும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதையே தான் ஸ்டேட்டஸ் வச்சுட்டு சுற்றிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருடைய ஒரு ஃபேவரட் சாங்காக இந்த கண்ணாடி பூவே சாங் மாறிச்சுன்னே சொல்லலாம். நாளா இங்க யாரடி நீதான் மொத்தம் பாரடி. இந்த 3 சாங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தில் வந்து அவ்வளோ சூப்பராக ஹிட் ஆச்சு. ஆனால் ஒரு அண்டர் ரேட்டட் சாங்குமே இருக்குது. அது என்னென்னா எதற்காக மறுபடி அப்படிங்கிற ஒரு சாங் இருக்குது. ஸோ அது அவ்வளோ ஸ்லோவாக மெலோடியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாங்கை போட்டிருப்பாரு நம்ம சந்தோஷ் நாராயணன் அவர்கள். எதற்காக மறுபடி விழியில் விழுந்து வழிந்தான். ஆனால் அதை அவ்வளோக்கா பெருசாக யாருமே கவனிக்கல அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு போஜ்புரி சாங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தில் இருக்குது. அது வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் கணக்கில் தான் சேரும், சாங்ஸ் கணக்கில் வராது. பட் இருந்தாலுமே அதுக்கு லிரிக்ஸ் எல்லாம் போட்டு மியூசிக்லாம் பயங்கரமாக போட்டு பண்ணியிருப்பாங்க. அதனால இந்த இடத்துல நான் அதை மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா லவ் டெட்டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐட்டம் சாங் இருக்குது. அந்த ஐட்டம் சாங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ கேட்சியாக இருக்காது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஒரு ஆவரேஜான ஒரு சாங்காக தான் அது இருக்கும். பட் அதை நாம் விட்டுட்டு மற்ற சாங்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ ஒரு சூப்பரான ஆல்பமாகத்தான் ரெட்ரோ திரைப்படத்தினுடைய ஆல்பம் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதனாலே இந்த லிஸ்ட்டில் இதுக்கு 3rd பிளேஸை நான் கொடுத்துருக்கேங்க. அடுத்து 2nd பிளேஸில் இருக்கக்கூடிய ஆல்பம் எதுன்னா நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்களுடைய மியூசிக்கில் வெளிவந்த இட்லி கடை திரைப்படத்தினுடைய ஆல்பம் தான். ஆக்சுவலாக இந்த லிஸ்ட்டில் நான் இதை 2nd பிளேஸில் வச்சதுக்கு காரணம் ஒரே ஒரு சாங் தான், ஒரே ஒரு லைன் தான். அது இந்த இடம் தான். பாட்ட சாமி வரும்
ஏன் பாட்டன் சாமி வரும் அப்படிங்கிற இந்த ஒரு சாங்கு. ஸோ இந்த சாங் வந்துட்டு எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அவ்வளோ சோல்ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா இந்த சாங்கை போட்டிருப்பாரு நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்கள். அதுவும் படத்தில் அந்த சுச்சுவேஷனோட இந்த ஒரு சாங்கை கேட்குறப்போ அவ்வளோ அருமையாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஆக்சுவலாக இந்த ஒரு பாட்டுக்காகவே நான் இந்த லிஸ்ட்டில் இதை தூக்கி ஃபஸ்ட் பிளேஸில் வச்சிருப்பேன். ஆனால் ஃபஸ்ட் பிளேஸில் இதை விட ஒருத்தர் இருக்கான். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் செகண்ட் பிளேஸை கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த ஒரு சாங்கை தாண்டி என்ஜாமி தந்தானே அப்படிங்கிற சாங்கு, அது ஒரு 2K வைப்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே போட்டிருப்பாரு. என்ஜாமி தந்தானே எல்லாமே என்ஜாமி தந்தானே. அதுக்கப்புறம் எத்தனை சாமி வந்ததையா அப்படிங்கிற அந்த ஒரு பாடல், அதுவுமே ரொம்ப அருமையான ஒரு பாட்டு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் என்ன சுகம் அப்படிங்கிற சாங், அதுவுமே ஒரு சூப்பரான ஒரு லவ் சாங் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா குலசாமி காவல் காக்க அப்படிங்கிற ஒரு சாங் இருக்கு. அது ஒரு ஃபாஸ்ட் பீட் சாங்கு, அதுவுமே வந்துட்டு கேட்க நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் மை ஹார்ட் இஸ் ஸ்பின்னிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் இருக்கு. இது மட்டும் தான் கொஞ்சம் ஒரு ஆவரேஜான சாங் இந்த திரைப்படத்தில், இந்த ஆல்பம்லேயே அப்படின்னு சொல்லி ஆகணும். பட் அந்த எம்பாட்டம் சாமி வரும் அப்படிங்கிற அந்த ஒரு சாங்குக்காக இந்த லிஸ்ட்ல நான் தூக்கி இதை செகண்ட் பிளேஸ்ல வச்சுட்டேன் அப்படின்னே சொல்லலாங்க. அந்த அளவுக்கு ஒர்த்தான ஒரு சாங்கும் தான் கூட. அடுத்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கக்கூடிய ஆல்பம் எதுன்னா நம்ம ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய தக் லைஃப் திரைப்படத்தினுடைய ஆல்பம் தான். ஸோ இந்த படத்தில் வர்ற எல்லா பாட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரான ஒரு பாட்டு. ஸோ இந்த படம் என்ன தான் ஃபெயிலியர் ஆனாலுமே அந்த சாங்ஸும் அந்த மியூசிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே மனசுலேருந்து நீங்கவே நீங்காது. அந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை தான் பண்ணியிருப்பாரு நம்ம ஏஆர் ரஹ்மான் அவர்கள் அப்படின்னே சொல்லி ஆகணும். ஸோ இந்த திரைப்படத்தில் மட்டும் மொத்தம் 8 பாட்டு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதில் அந்த சிங்குச்சா அப்படிங்கிற சாங்கு, சுகர் பேபி சாங்கு, முத்தமலை சாங்கு, விண்வெளி நாயகா, அஞ்சு வண்ண பூவே, ஓ மாறா அப்படிங்கிற சாங்கு, எங்கேயோ அப்படிங்கிற சாங்கு, லெட்ஸ் பிளே அப்படிங்கிற சாங்கு. ஸோ இந்த 8 பாட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா தரமான பாட்டு. இதிலெல்லாம் வந்துட்டு குறைய சொல்லிட முடியாது. ஸோ எல்லாருக்குமே ஃபேவரட்டான ஒரு சாங்குன்னா எதை சொல்லலாம்னா அந்த முத்தமலை அப்படிங்கிற சாங்கு. அதுவும் நம்ம சின்மய் அவர்களுடைய வாய்ஸில் அந்த சாங்கை கேட்குறப்ப எல்லாம் செதஞ்சு போயிருப்போம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். காலை கனவினில் காதல் கொண்டேன், கண் விழித்தேன் அவன் காணவில்லை. ஸோ எல்லாருக்கும் இந்த முத்தமலை சாங் அவ்வளோ பிடிச்சிருந்தாலுமே எனக்கு இதை விடவே வந்துட்டு அஞ்சு வண்ண பூவே அந்த சாங் வந்துட்டு அவ்வளோ பிடிக்கும். அதுவும் நம்ம ஏஆர் ரஹ்மான் அவர்கள் பாடியிருப்பார். அந்த வெர்ஷன் வந்துட்டு நான் ரிப்பீட் மோடில் கேட்டே இருப்பேன். அவ்வளோ பிடிக்கும் அந்த அஞ்சு வண்ண பூவே சாங். அஞ்சு வண்ண பூவே. ஸோ இந்த 2 சாங்குக்காகவே நம்ம இந்த ஆல்பமை தூக்கி தாராளமாக ஃபஸ்ட் பிளேஸில் வைக்கலாம். 2025ன்னு கிடையாது, கடைசி 10 வருஷத்துக்கு பெஸ்ட் ஆல்பம் எது அப்படின்னு பார்த்தாலுமே டாப் 10க்குள்ளே இந்த தக் லைஃப் வந்துடும். அந்த ரேஞ்சுக்கு தான் வந்து பார்த்தோன்னா இந்த ஆல்பம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். அதை தாண்டி ஒரு நல்ல வைபுக்கு ஏற்ற மாதிரியான சிங்குச்சா அப்படிங்கிற ஒரு சாங்குமே கொடுத்துருப்பாரு. அதுவுமே ரிப்பீட் மோடில் கேட்குற மாதிரியான ஒரு சாங்கு, அதுவும் முக்கியமாக இந்த இடத்துல. ஒரு வயலே பேரை சொல்லி அடிச்சு வைதவ பந்தலிலே பணிவு காட்டும் வேஷம் போடுற. இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வாட்டி கேட்டாலும் சலிக்கவே சலிக்காது. அப்படிப்பட்ட ஒரு லிரிக்ஸ், அப்படிப்பட்ட வாய்ஸ் அதெல்லாம். அதுக்கப்புறம் சுகர் பேபி அப்படிங்கிற இந்த சாங்கு, இதுவுமே வந்துட்டு அவ்வளோ ஸ்வீட்டாக இருந்துச்சு, டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி அப்படின்னே சொல்லலாம். அப்புறம் விண்வெளி நாயகா, ஆக்சுவலாக இந்த பாட்டெல்லாம் அவ்வளோ சூப்பரான பாட்டு. ஆனால் நம்ம தக் லைஃப் படத்தில் வச்சு இந்த பாட்டெல்லாம் ட்ரோல் பண்ணாங்க நிறைய பேர். ஏன் நம்மளே வந்துட்டு ட்ரோல்லாம் பண்ணியிருப்போம். பட் பர்சனலாக பார்க்குறப்ப இந்த சாங்கெல்லாம் ரொம்ப சூப்பரான பாட்டு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் நம்ம ஸ்ருதிஹாசன் அவர்களுடைய வாய்ஸில். அப்புறம் நம்ம சிம்பு அவர்களுடைய இன்ட்ரோக்காக ஓ மாறா அப்படிங்கிற ஒரு சாங் போட்டிருப்பாங்க. அதுவும் அருமையான பாட்டு. ஸோ கம்ப்ளீட்டாகவே தக் லைஃப் ஆல்பம் வந்துட்டு ஒரு தாறுமாறான ஆல்பம். ஆனால் படம் தான் கரெக்டான ஸ்க்ரீன் பிளேயோட வராமல் மொக்க போட்டுருச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். சரி, ஓகே நண்பர்களே, இதெல்லாம் தான் டாப் 15 ஆல்பம்ஸ் ஆஃப் 2025 நான் பார்க்குறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது ஒரு ஆல்பமாக நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா அதையும் கமெண்ட்டில் போட்டு போங்க நண்பர்களே. உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.